கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு உங்களோடு கூட இருந்து உங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளிலும் அவர் நிறைவான ஆசீர்வாதங்களை தந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே பலவீனங்களிலே அவர் தன்னுடைய பலத்தை கொடுத்து உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை கேட்கிற உங்கள் யாவருக்குமே நன்மையான காரியங்களை தேவன் ஒவ்வொரு நாளும் செய்து வருகிறார் என்பதாக நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், லூக்கா புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தில் அவர் இப்படி சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இயேசுவுக்கு செவி கொடுக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லுகிறார். நீங்கள் தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறார். எனக்கு நீங்க செவி கொடுக்கறது உண்மைனா, நான் சொல்றது நீங்க கேட்கறது உண்மைனா, சரி நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், அதை செய்றீங்களா அப்படிங்கிறார். என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். சத்துருக்களை சிநேகிக்கிறீங்களா? இல்லை அப்படின்னு நீங்க மாறணும். சத்துருக்களை நீங்க சிநேகிக்கிறவர்களா மாறணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறார். அப்ப உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. உங்களை பகைக்கிறவங்களுக்கு நீங்க பகையா இருந்திருக்கிறீங்களா? அப்ப இன்னைக்கு மாறி நீங்க நன்மை செய்யறவங்களா மாறுங்க. வேத வசனத்தின்படி நம்ம வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கையில குறைவுகள் தானாவே விலகிரும். வேத வசனத்தின்படி உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு அற்புதங்களை செய்கிறவராக வெளிப்படுகிறார். இன்றைக்கும் கர்த்தர் சமூகத்துல இந்த வேத வசனத்தின்படி உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார். என்றைக்குமே நம்ம வேத வசனத்தை நன்றாக கவனித்து பார்த்தீங்கன்னா அதுல அநேக காரியங்களை குறித்து இயேசு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம முதலாவது வேத வசனத்தின் அடிப்படை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். பேசிக் நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது, நம்ம எப்படி வாழணும், நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படி பைபிளை படிக்கணும், எப்படி தியானிக்கணும், அப்ப யாராருக்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எங்க போகணும், எங்க போகக்கூடாது, எல்லாமே நமக்கு பைபிள்ல இருந்து சொல்லி இருக்கிறார் இயேசு. அப்ப இதன்படி நீங்க வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொடுக்க இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் கர்த்தருக்குள்ள உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து, சகோதரனும் சகோதரியுமா இதை கேட்கிற யாவரும் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொடுக்க இருக்கிறார்.